வரா பாரு சுளுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரா சுளுக்கே சுளுக்கே வரா பாரு சுளுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரா சுளுக்கே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, டுடே நான் என்ன சம்பவத்தை எடுத்து வந்திருக்கேன். நான் வந்து இத்தனை நாளாக பேசி கண்டெக்ட் போடுறது ரொம்ப சலிச்சு போகுது எனக்கு. அதனால் டுடே நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்த நான் எங்கேன்னு காட்டுறேன். நான் பேசுறது கொஞ்சம் மெதுவாக தான் கேட்பேன், மடிச்சிருக்கேன். அதுக்காக நான் மைக்கு கேமரா என்ன லொஸ்கோ எல்லாத்தையும் என் பேக்கில் போட்டுட்டு நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா அது என் சட்டை, என்னோடய வாட்சி, இது என் சுடுவார், இதுதான் என்னோடய உடைகள். எங்கெங்கே போகிறேன்ட்டுன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இன்னொன்று ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, நான் வந்து அந்த டைமில் தான் எடுக்கிறேன். டிவிக்கு வின் ஆயிடுச்சு. அது நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 120 எடுத்துருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி நான் இந்த வீடியோ பார்க்காத முன்னுக்கு நான் வந்து துப்பலான்னு வந்தேன். ஏன்டா டிவிக்கு ஓட்டே போட மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி துப்பலான்னு வந்தேன். பார்த்தா மறு செகண்ட்லேயே துப்புற மணிக்கு டிவியை பார்த்தனால தான் என்னால் இது பண்ண முடிஞ்சு, கொஞ்சம் ஹாப்பியாக முடிஞ்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு நான் காட்டுறேன். என் கோச்சிக்காதீங்க, நான் வந்து ஃபோனில் எடுக்கிறதுனால நான் ஃபோன்லேயும் எடுக்க மாட்டேன். ஃபோன்லேயும் எடுப்பேன், நான் கேமராலேயும் எடுப்பேன். இந்த கேமரா வ்ளாக் அதுலேயும் எடுப்பேன். நான் வந்து இந்தியா டூர் மாதிரி பண்ணாமல் இந்த வாட்டி கொஞ்சம் ஒழுங்காக கொடுப்பேன் நான் நம்புகிறேன். அண்ட் வெல்கம் டு நீகன் வ்ளாக்ஸ். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா வந்து பாதி வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இந்த இப்போது பஸ்ஸில் இருக்கோம். பஸ்ஸில் தெரியுதான்னு தெரில, இந்த பஸ்ஸில் இருக்கோம். இப்போது நாங்கள் பஸ்ஸில் யார் யார் இருக்கோம்னா, நான் தெரியுது, அப்புறம் மிச்சம் இருக்காங்க 2 பேர். எங்களோட ஓஜி கேங் வந்து மறுபடியும் சேர்த்துருக்கோம். இவங்க ஹாய் சொல்லுங்க, அங்க ஹாய் சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டேங்க யாரும்? ஹாய். மறுபடியும் நாங்கள் ஓஜி கேங் சேர்ந்துருக்கோம். திரும்பவும் இந்தியாவில் நடந்த மாதிரி பாதியாக போகிற மாதிரி இந்த வட்டியாச்சும் அடி பண்ணி போகிறோம். அவ்வளவுதான். சொல்லுங்க, இப்போ இந்த கேமரா அனுபவம் இப்போ எப்படி இருக்கு? நீங்க இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? போனதில்லை. உங்க சொட்டையை மாறிக்காதீங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஓகே, வந்து இப்போ போகிறோம். உங்களுக்கு என்ஜாயாக இருக்கா? இப்போ உங்களுக்கு வந்து என்ஜாயாக இருக்கா இல்லை எப்படி இருக்கு? ஓகே, நம்ம வந்து போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஃபன் பண்ணுவோம். ஓகே, லைட் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அவ்வளோதான். அவ்வளோதான், நாங்கள் போயிட்டே இருக்கேன். மனசு ஃபுல்லாவோ மேலதான் திரும்பி போன உன்னாலதான் திரிகிறவோ பின்னாலதான் ஓகே சொல்ற கண்ணாலதான் புதுசா பிறந்த ஃபீலிங்குமா சிரிச்சா ஹார்ட் ஹீலிங்குமா கனகா லவ் காலிங்குமா என்னல தெரியல டீலிங்கு பண்ணாதமா இருக்கு சரி என்ன இருக்கே முடிஞ்சுக்க மாமா. படிய
ஓகே, இப்போ நம்ம எங்கே தான் இருக்கோம் வந்து நம்ம ஒரு எங்கேயோ இருக்கோம். இந்த இடம் பேர் தெரிலமா, செக் பண்ணிடுவோம். பேர் இடம் எங்கே இருக்குன்னா வந்து கோப்பாங்கன்னு ஒரு இடத்துல இருக்கேன். ஏன்னா வந்து அந்த இடமான கட்டதில்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா கோப்பாங்கன்னு இடம். இப்போ மணி வந்து 4:18 விடிய காலில். சரியான தூக்கமாக இருக்குது. பஸ்ஸில் தூக்கத்து போகலான்னு பார்த்தா அப்போ தான் பஸ்ஸு நிப்பாட்டி இப்போ தான் வந்து இது கூப்பிட்டு போயிட்டாங்க. வந்து குளிக்கணும்னா குளிக்கலாம், ரீஃப்ரெஷ்னா சட்டை மாற்றிட்டு போகலாம் அப்படின்ட்டு. என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்களாலே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்னோடய அவுட்ஃபிட்டு. ஏன்னா ஒரு சேமான கலராக போட்டுருந்தேன். இப்போ பார்த்து இதாகிடுச்சு. அதுதான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து இப்போது போய் இதெல்லாம் பண்ணிட்டு சட்டையெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் கிளம்புறதுக்கு போவேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல போனோன்னா, நான் வந்து லைஃப்லேயே இது வரைக்கும் நான் வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது இல்லை. ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதோட இப்போ தான் எனக்கு அதனாலே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு பீதியாக இருந்துச்சு, ஐயோ எப்படி இருக்க போதும், எப்படி போக போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஏற்கனவே நாங்கள் டெம்போவில் வந்து ஊரில் ஏறினோம். அது வந்து எந்தையும் விட மோசமாக ஊட்டி வந்து ரொம்ப ரவுண்டாக போயிட்டே இருக்கும். அதெல்லாம் அதுவே சமாளிச்சிட்டோம். கெந்திங் போகலாம் கேமரா இல்லைன்னு. ஆக்சுவலி இதில் இருக்கிறது என்ன ஒரு கேவலமான விஷயம்னா, கேமராலுக்கு நாங்கள் போனதே கிடையாது. இன்னொன்று என்ன கேவலமான விஷயம்னா, அப்படிப்பட்ட ஊரில் இருக்கிறது ஊட்டிக்கே போயிட்டு வந்துட்டேன். அண்ட் வந்து இங்கே இருக்கிறது கேமரா இங்கே கத்தியாலும் போனதே இல்லை. அதுதான் லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ஆசை நிறைவேறிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து கெந்திங்கும் கேமராலுங்கும் போகணுன்னு ஆசை. இப்போது கேமராலுக்கு போயிடுச்சு. இப்போ கெந்திக்கு தான். அது இன்னும் ஒரு விஷயத்தில் போயிடுவேன் நான் நம்புவேன். அண்ட் வந்து சில அப்டேட்ஸ்னால் வந்து கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வீடியோ போடுறதில்ல. ரொம்ப கோச்சிக்காதீங்க தயவுசெய்து. அண்ட் வந்து முடினா வெட்டிட்டேன். அண்ட் ஒரு விஷயத்துக்கு நான் போகிறேன். தூரமான இல்லை, வீட்டுக்கு கொஞ்சம் அடி தூரம் தான். அது ஒரு விஷயமாக போகிறேன். அது மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எப்பயாச்சும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு பதிலாக மினி வ்ளாக்ஸ் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அது அதுக்கப்புறம் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நான் நம்புகிறேன். தெரில, ஏன்னா கரெக்டாக பேசணும். அதை நான் பண்ணோம். பேசுறது பாதியோடு சேனலுக்கு இது பண்ணிடுறீங்க. ஏன்னா என் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஏறிடுச்சு. அதனால் மன்னிச்சிடுங்களா, சாரியா. ஒரு புது அப்டேட்டோடு வந்துருக்கேன். ஏன்னா வந்து மண்டேலேருந்து அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயமாக நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுருக்கும் போது தான் சரி வ்ளாக் செய்ய கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம மினி வ்ளாக் செய்யலான்ட்டு அது ஒரு முடிவு எடுத்துருக்கேன். மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி அது எத்தனை எபிசோட் வரைக்கும் வரன்னு தெரில. டெய்லி ஒரு நாளைக்கு ஒன்று அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பேன். மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகாது, ஐ திங்க் வந்து டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மண்டேலேருந்து ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணல. நான் மண்டே ஸ்டார்ட் பண்ணுவேன், பட் உங்களுக்கு காட்டுறதுக்கு டியூஸ்டேவாக இருக்கும். ஏன்னா ஒன் டே என்ன நடக்குது அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் என்னென்ன நடக்குதுட்டு அதை நான் ஒன்று காட்ட போகிறேன். கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி சோர்வாக இருந்தேன், பட் இப்போது அந்த தெளிவாகிடுச்சு. இப்போ தான் தெளிவாகி வந்துருக்கேன், தெளிவாகிட்டேன். ஏன்னா இப்போது கொஞ்சம் மோனாயிட்டு வந்துட்டுருக்கேன். லைஃப்பில் இந்த மாதிரி ஒன்று நடக்கும். நம்ம இதை கொஞ்சம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போனோன்னா கொஞ்சம் ஈஸியாக மறக்கலாம். இந்த இதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய சம்பவம் நம்மளுக்கு நடந்திருக்கும். அது கடந்து போகிறது தானே வாழ்க்கை. A few moments later. ஓகே, செல்லு கூட வந்துச்சு. எனக்கு இது வாங்கி தரீங்களா, நான் வந்து அப்படி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து செல்லில் உள்ளுக்கு வந்து என்ட்ரு பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். தலை வேறு அப்பப்போ இந்த மாதிரி சேட்டி ஆகிடுது.
அதெல்லாம் கண்டுக்கூடாதா? ஒரு கேமரா போடுறதுக்கு என்னென்னா பண்ணுற நிலைமையாக இருக்குது. கால் வேறு வலிக்குது. ஏன்னா வந்து சப்பாத்தி கொட்டி ஆயிடுச்சு, என் கால் பெருசாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது முழிச்சிருக்கு போகிறேன். கால் வேறு ஒரு மாதிரியாக வலிக்குது. எங்கள் அண்ணன் சப்பாத்தி போட்டாலும் கதையே இல்லை. வந்திருக்கோம். இப்போது நாங்கள் எங்கே போகிறோன்னா கேமரா இப்போ தான் வந்து பஸ்ஸு ஏற போகிறோம். பஸ் ஏறியாச்சு. இப்போ வந்து ஓட போகிறோம். 1 hour பிடிக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஷார்ப்பாக 6 o'clock எடுத்துருக்காங்க. இப்போது வந்து போக போகிறோம். வண்டியில் வந்துடுச்சு. தூங்கணும்னு தெரியல, பட்டு பார்ப்போம். முடிச்சிருந்தானா நான் சில ஃபுட்டேஜ்லாம் எடுத்து காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு கார்டனுக்கு வந்திருக்கோம். ஆனால் என்ன கார்டன்னா சரியாக தெரியல. க்ரீன் வியூ கார்டன். நாங்கள் மேலே ஏறியாச்சு. எனக்கு அவ்வளோ பெருசாக குழு இல்லை. வெளியே போனால் தான் தெரியும். இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ண இனிமையான தூக்கம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது தூக்கம் வருது? ஓகே, நாங்கள் 2 பேரும் கரெக்டாக தான் இருக்கோம். அப்படியே ஒரு மாதிரி சூக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் தூங்கியிருப்போமா? நானும் தூங்கவே இல்லை. ஒரு 30 நிமிஷம் தூங்கியிருப்பேன் ஒரு நாளைக்கு. இப்போது தூங்குற வீடியோ காட்டுட்டா? வேணாம். நான் வந்து இப்போது நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் திறந்து நிகேன் ராஜா விலாக்ஸோட பிஹைண்ட் தி சீன்ஸ் காட்டுறேன். ஓகே, இப்போ ஒரு கேவலமான நியூஸ் ஆயிடுச்சு. என்ன கதைனா வந்து நாங்கள் வந்து இங்கே அந்த கார்டனுக்கு நாங்கள் போகல. தோப்பாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். நான் அதுக்கு கோயிலுக்கு போக மாட்டேன், பட் போய் தான் அவனும் வேறு வழி இல்லை. அது வரைக்கும் பசி தாங்கல. ஏதாச்சும் துருக்குச்சி ஒரு தீனி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இதை பண்ண போகிறோம். இங்கே வந்து இங்கே ஒரு தொங்கல் ஒரு ஆள் இருக்காங்களே, அவங்க வந்து இயற்கையை ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு இயற்கையை ரசிக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். ஸோ போயிட்டு வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். கேட்டுருக்கோம். ஏன் அவங்க பாருங்க எவ்வளோ அழகாக செய்கிறாங்க. முதல்ல என்னமோ செஞ்சீங்களா? என்ன செஞ்சீங்க? எப்படி செஞ்சீங்களே? நான் பார்க்கல நினச்சிட்டீங்களா? ஓகே, அவ்வளோதான். செதற வர்றோம். ஓகே, நாங்கள் வந்து இப்போது ஒரு கோயில் மண்ணுக்கு நிற்கிறோம். ஏன்னா நாங்கள் இன்ன வரைக்கும் இன்னும் நாங்கள் பஸ்ஸில் ஏறி கந்திக்கு போகலாம். கேமரா இல்லை, காலே வைக்கல. இது அந்த கடிசியில் இருக்கணும். கால் வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு எனர்ஜி வரும். இங்கே எவனுமே சாப்பிடல, எவனுக்குமே தெம்பு இல்லை. அது பசி வேற. இப்போ நாங்கள் வந்து கோயில் முடிச்சு இப்போ வந்து வெளியே போகிறாங்க. இல்லை, மற்றவங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்து முடிச்சுட்டு போகிறாங்க. காலையே வைக்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேமரா இல்லை, காலையே வைக்கல. ஆனால் எங்களுக்கு குளிரவே இல்லை. குளிரில் தானே
கேணி கடிக்கணும். குளிரவே இல்லை, இங்கே குளிரவே இல்லை. இங்கே நல்லா கொஞ்சம் ஜில்லு ஜில்லுன்னு தான் இருக்குது. ஆமாம் தானே. இப்போ நாங்கள் வந்து இந்த பீ ஃபார்ம் அங்கே போயிருக்கோம். இப்போ கீழெல்லாம் பீலாம் இருக்குமா, அந்த பீயை போய் பார்த்தோம். இப்போது நாங்கள் வந்து கீழே இறங்கி போனோமா, போனோன்னாலே வீடியோ எடுப்போம். இதுதான் இந்த இடம். இங்கே தான் இந்த ஃபார்ம் இருக்குது. ஓகே, அழகாக இருக்குங்க. ரொம்ப குளிர் இல்லை, எது சுமாராக இருக்கு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியல. இங்கே பாருங்க அலோவேரா, இங்கே பாருங்க சாக்லேட்லாம் இருக்குது. எனக்கு இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. எங்கே இது? எனக்கு இதை வாங்கணும்னு ஆசை, ஆனால் வாங்க தான் முடியல. மீன்கள்லாம் நிறையாவே இருக்கின்றது. ஆனால் மீன் தண்டி மட்டும்தான் எனக்கு வாந்தி வாந்தியாக வருகின்றது. அங்கே ஒரு பீ இருக்கு. இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு கீழே போனோம். ஏதாவது இருக்கான்னு சும்மா. இங்கே நிறைய பீனா இருக்குங்க. என்னையே கடிச்சிச்சா, நானும் விஷமா, எனக்கும் விஷம் ஏறிச்சானே தரல. சும்மா அப்படியே போவோம். இந்த மாதிரி லேக்குக்கு ஃபார்முக்கு இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம மைண்டே கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க பாருங்க. இங்கே ஸ்கேம் இங்கே வந்து emotional damage. இந்த ஒரு தேடு வந்து எவ்வளோ, அந்த ஒரு சின்ன டப்பா எவ்வளோ? ஒன்றை தாண்டி சின்ன டப்பா எவ்வளோ? 15. விலை கூடங்க, விலை கூட. இதுதான் எங்கள் பஸ்ஸு. இது அந்த பஸ்ஸுக்கு இப்போ நான் இதாக இருக்கும். இங்கே வந்து உமன்ஸ் டீலிங் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி இங்கே வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா வந்து பஸ்ஸில், வேறு பஸ்ஸில் வந்து நம்ம போட இது இந்த இதுக்கு போகிறோம், கார்டனுக்கு. இப்போ அந்த டீ கார்டனுக்கு தான் போக போகிறோம். போயிட்டு பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் தண்ணினா குடிச்சிட்டு, அங்கே வந்து ரொம்ப நல்லா குளிரும், அங்கே நல்லா குளிருப்போம். அங்கே குளிர்ந்துட்டு பார்த்துட்டு வருவோம். நான் ரொம்ப பேச மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு எதுவே தெரியல. பார்ப்போம். நம்ம கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. குழு வந்தோடனே நம்ம வேண்டியிருக்கோம். அப்பா வீட்டில் சவுண்டு. இப்போ நாங்கள் வந்து போலை சென்ட்ரல் ஆமாம், அங்கே அப்படி தான் போகிறோம். பூ சென்டரில் நாங்கள் இருக்கோம். இப்போ வந்து போலை கொஞ்சம் சுற்றிட்டு அப்புறம் நாங்கள் பாண்டரமுக்குள்ளே நாங்கள் வெளியே வந்துடுவோம். இங்கே பூ வந்து இருக்குது. பூவோட ஜாமானாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி இங்கே என்ன கதைனா, ஆனால் என்ன ஒரு ஆச்சரியக்குறினா, நம்ம இத்தனை வருஷமாக வந்து போட்டியை வந்து நார்மல் தேத்தாரே அது மாதிரி பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே விதவிதமாக இருக்குது. மசாலா சாய் லெமன் இருக்குது, லெச்சி இருக்குது, பேஷன் ஃப்ரூட் இருக்குது, அப்புறம் வேறு என்ன பார்த்தோம், நிறையா பார்த்தோம். பீச் இருக்குது, நிறைய இருக்குது. க்ரீன் டீ லாத்தியை பார்த்தோம். வேணா நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். கொக்கோ இருக்குது, இதை பாருங்கள். இதெல்லாம் இது அப்படி வெளிய முடியாது, இப்படி தான். ஓட்ஸ் இந்த மண்ணா இருக்குது, நம்ம இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. நாங்கள் கொஞ்சம் வாங்கியிருக்கோம்.
பட் வந்து பீச் ஜூஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இப்போ அது ஒன்று வாங்கியிருக்கோம், அது சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் வீட்டில். நீ பேஸ் வேணா நான் ஷூட் பண்ணுறேன். இல்லை, எனக்கு இதெல்லாம் படிக்க தெரியாது. நீ சொல்லு நீ சொல்லு நீ இது வந்து உன் வீடியோ என் வீடியோ இல்லை, இது நம்ம வீடியோ, இது நம்ம சேனல். இங்கே வா, இது நம்ம தான் பேசணும். இப்போது நாங்கள் போட்டு கீழே இறங்கிட்டோம். இப்போ கீழே இறங்கினதுக்கப்புறம் சரி பட்டர்ஃப்ளை பார்க்கலாம்னு போகலான்னு நினச்சோம். பார்த்தா பட்டர்ஃப்ளை நிறைய பேர் பார்க்க விரும்பலன்றதுனால நாங்கள் வந்து அந்த பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. வேணும்னா வாங்க கொஞ்ச நேரம் நம்ம இந்த இடத்துலையே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இன்னும் கட்டிலே சொல்லிச்சு. ஆமாம், இது ரியாலாக ஒரு ஃபக்கேவாக கூட இது இல்லை, இதெல்லாம் ஃபக்கே மாதிரி தான் தெரியுது. இது என்னோட ராசி விருச்சிகம். பாருங்க, இதெல்லாம் ஃபேக்கு தான் நினைக்கிறேன். எது? இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, ஃபக்கேவாக இருக்குது எல்லாம். ஃபக்கே 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 ஃபைனலி நாங்கள் வந்து எங்களோட வந்துச்சு. கால் கொஞ்சம் ரொம்ப வலிக்குது. எனக்கு வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட போகலாம் நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு ஸ்ட்ராபெரி எடுத்து பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போயிடுவோம் வேண்டிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, கால்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. அதனால் இப்போ நான் பேச மாட்டேன், வச்சிட்றேன். இப்போ இங்கே ஒரு கடைங்கலாம் இருக்குங்க, சில பசமலம் மாதிரி. இங்கே எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், நிறைய செடி, ஐஸ்கிரீமு, அந்த மாதிரிலாம் காய்கறிங்க அந்த மாதிரிலாம் விற்றுருக்காங்க. இதோட அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போது போய் சாப்பிட்றது தான், மரண பசியில் இருக்கும். ஸ்டாப் என்ன வாங்கியாச்சு, இப்போ ஒரு சாப்பிட்ற வேலை மட்டும் தான். எங்கே போய் சாப்பிட போகிறோம் இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராபெரினா விற்கிது, இங்கே இதெல்லாம் விற்கிது. நானும் வந்து கொஞ்சம் ஜாமான் வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் என்னால் காட்ட முடியும். என்னால் பஸ்ஸில் காட்ட முடியாது, ஏன்னா செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா என்னால் ஒழுங்கா நிற்கக்கூடிய முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்குது. அதனால் இப்போது நாங்கள் எங்கே போகிறோம்னா வந்து பஸ்ஸுக்கு தான் போகிறோம். ஓகே, இப்போது எல்லாரும் சாப்பிட வந்திருக்கோம். நான் சரியாக தூக்கத்தை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் தூக்கத்தை போட்டு இப்போ தான் வந்து சாப்பிட போகிறோம். என்னத்தை சாப்பிட போகிறோம் தெரில. ஆனால் ஏதாவது ஒன்று பார்த்தேன்னா கண்டிப்பாக புலக்குன்னு போட்டு படுத்துடுவேன். இளையும் போது நான் சந்தோஷம் இருக்கணும். இப்போது தான் நாங்கள் சாப்பிட்டு பிரியாணி போட்டு இப்போதான் பிரியாணி சாப்பிட்டு வயிற்று தம்பி போய் வந்துருக்கு. இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா பஸ்ஸில் போய் தூக்க போகிறேன். எங்கேயாவது வெளியே போகிறனா கூட எனக்கு கவலையே இல்லை, நான் பஸ்ஸுக்குள்ளேயே தூக்கிடுவேன். இங்கே கேமரா ஐலண்டில் மழை பெய்யுது, ஆனால் குளிர் இருக்குது நல்லா. ஆனால் ரொம்ப நல்லாவே குளிர்ல இல்லை, ரொம்ப குளிருது, ஏன்னா மழை பெய்யுதுல. மேலே பார்த்தா அங்கே ஒரு கிளாக் தெரியுது, இங்கே கீழே பார்த்தா ஒரு சொட்டை தெரியுது. எருமை மாடை. எனக்கு வந்து இதுக்குள்ளே மசோ பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. திருக்குளம்பூத்தில் மசோ பண்ண முடியுமான்னு தெரில, மழை பெஞ்சிருச்சு, எரிச்சலாக இருக்குது. Bye. 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 Bye, Adi. Okay. Bye. Bye. இருக்க. ஆமா. ஆமா.
ஃபைனலி பஸ்ஸிலேருந்து இறங்கியாச்சு. பாய்.